ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது சாணக்கியா பற்றி. நம்ம எல்லாருமே பொதுவாக வந்துட்டு பேசும்போது ஒரு அறிவாளியை மென்ஷன் பண்ண என்ன சொல்லுவாங்க, அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா சாணக்கியனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, சத்திரியனாக இருக்கணும் முக்கியம். இந்த மாதிரி சாணக்கியா அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம். யார் இந்த சாணக்கியர், எதனால் அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், எதனால் அவர் இவ்வளோ ஒரு இதாக எடுத்து பேசுகிறாங்க, எப்படி அவர் வந்து இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியை மாற்றினார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சாணக்கியா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மகதா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக மகாஜனபதாஸில் மொத்தம் 16 மகாஜனபதாஸில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா மகதா அப்படின்றது. இந்த மகதாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹரியன்கா டைனாசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிசுநாகா டைனாசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தா டைனாசிட்டி, இவங்க தான் ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நந்தா டைனாசிட்டியை உருவாக்குனது பார்த்திங்கன்னா மகா பத்மநந்தா அப்படின்ற ஒரு சூத்ரா வந்து இந்த டைனாசிட்டியை உருவாக்குறாரு. அதோட லாஸ்ட் ரூலரான தனநந்தா அப்படின்றவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டரோட இன்வேஷனுமே நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாணக்கியா. இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுகுப்தா, இல்லைனா கௌட்டில்யா அப்படி நிறைய பேர் இருக்குது இவருக்கு இருக்குது. இவர் வந்து டாக்ஸிலாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டீச்சராக இருந்து பணியாற்றிட்டு இருக்கவர் அவர். ஸோ அலெக்சாண்டரோட இன்வேஷனை கேள்விப்பட்டுட்டு அவர் வந்து தனநந்தாவை வந்து ஒரு அலர்ட் பண்ணுறதுக்காக அவர் இங்கே வரும்போது, இங்கே தனநந்தா என்ன பண்ணுறாருன்னா அவரை ஒரு ஹிம்லேட் பண்ணிடுறாரு. அவரோட அரசவையில் அவர் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. அவர் வந்து அவர் பேச்சு பொருட்டாக எடுத்துக்கல. இதனால் அவர் என்ன ஆகிட்டார், ரொம்ப மன உளைச்சல் கலாயி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரொம்ப ஹியூமிலேட் பண்ணதுனால என்ன ஆகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சபதம் எடுக்கிறார். உங்கள் சாம்ராஜ்யத்தை நான் வந்து அழிக்கிறேன், இந்த நந்தா டைனாசிட்டின்னு ஒன்று இல்லவே இல்லாமல் போயிடும், அதுக்கு முழு காரணமும் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு எடுத்துட்டு ஒரு சபதம் எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து வெளிலே போகிறார். ஸோ வெளில போகிறவரை அங்கேயே அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவரோட சாதுரியத்தினால என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தப்பிச்சு வந்துடுறாரு. ஸோ தப்பிச்சு வந்துட்டு இருக்கவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டைனாசிட்டியை அழிக்கணும்னு நினச்சிருக்காரு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து யாராவது ஒரு கரெக்டான ஆள் வேணுமே, யாரை ரெடி பண்ணுறது அப்படின்னு அவர் தேடி அங்கங்கே எல்லா ஊரும் தேடி போயிட்டுருக்காரு. அப்படி தேடி போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பசங்க விளையாடுறத பார்த்துட்ருக்காரு. அந்த சின்ன பசங்களில் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ராஜா வேஷமாக போட்டு சுற்றிலும் மற்ற பசங்களை வந்து கலா வச்சு விளையாடிட்டு இருக்கான். அந்த இதை அவர் பார்க்குறாரு. அவனோட அந்த சாதுரியம், அவனுக்கு வந்து இந்த அலெக்சாண்டரை பற்றின ஒரு அறிவு, அப்புறம் ஆட்சி பண்ணுறதோட எல்லா இதுவுமே வந்து டீட்டெயில்ஸுமே அவனுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்ட்டு, இந்த ஒரு சின்ன பையனுக்குள்ளே இவ்வளோ ஒரு இது இருக்குது, இவ்வளோ நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்ரோச் பண்ணுறாரு. அந்த பையனை வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. அந்த சின்ன பையன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. தொடர்ந்து ஒரு 10 வருஷம் வந்து இந்த சந்திரகுப்த மௌரியாவை சாணக்கியா வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அரசியல் கற்றுத்தராரு, போர்க்கலைகள் கற்றுக் கொடுக்குறாரு, எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மகதாவை ஃபஸ்ட் டைம் அட்டாக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக மகதாவோட கேபிட்டலான பாட்டலிபுத்திராவை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அட்டாக் பண்ணும்போது அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிக்க முடியல, வேறு வழி இல்லாமல் திருப்பி வந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றுறாங்க. ஸோ இப்போ தான் சாணக்கியா என்ன பண்ணுறாரு, சாதுரியமாக டேரெக்டாக கேபிட்டலை அட்டாக் பண்ணாமல் சுற்றி இருக்க எல்லா சின்ன சின்ன பகுதிகளையும் ஃபஸ்ட்டு அவர் வசப்படுத்திக்கிறார். இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரைபல் ஏரியாஸை பிடிக்கிறாரு, சின்ன சின்ன வில்லேஜஸை பிடிக்கிறாரு. அதேமாதிரி ஸ்பைஸை வந்து நந்தா டைனாசிட்டிக்குள்ளே ஊடுருவார். இது எல்லாமே பண்ணுறாரு. ஒரு அடுத்து நல்ல ஒரு கட்டமைப்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் 2வது வாட்டி மகதா மேலே வந்து ஒரு போர் தொடுக்கிறாரு. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அந்த அரசவைக்குள்ளே போகிறாரு. எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லை, யாருமே அவர் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் பாட்டுக்கு நேராக போகிறாரு. தனநந்தாவை வந்து சந்திரகுப்த மௌரியாவால் கொல்றாரு. கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரகுப்த மௌரியாவை அங்கே வந்து கிங்காக ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சாணக்கியா எடுத்த ஒரு டிசிஷன், சந்திரகுப்த மௌரியாவை அங்கே ப்ளேஸ் பண்ணது எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணியிருக்கல, எப்படி வந்து இந்தியாவை மாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திரகுப்த மௌரியா வந்து மகதாவோட எம்பரர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகதா அப்படின்றத ஒரு சின்ன டைனாசிட்டியாக இருந்ததை, ஒரு கிங்டமாக இருந்ததை ஒரு எம்பையராக மாற்றுறாரு, ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றுறாரு. ஸோ அதோட வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பறஞ்சு விரிஞ்சிருக்க ஒரு பெரிய மாகாணமாக இதை வந்து ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரியா லெவலில் ரொம்ப பெருசாக பிடிச்ச மாதிரி ட்ரேடு இது எல்லாத்தையுமே உருவாக்குறாரு. இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாணக்கியா வந்து அர்த்தசாஸ்திரா அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு. இந்த அர்த்தசாஸ்திரா அப்படின்றது வந்து புக் ஆஃப் வெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த புக்கில் இருக்கக்கூடிய, அந்த புக்கில் வந்து எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த அர்த்தசாஸ்திரா புக்கில் அன்றைக்கே எழுதியிருக்காரு சாணக்கியா. ஸோ இந்த மாதிரி ஒரு திறன்பட இருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேஷனில் பயங்கரமாக அந்த மகதாவை வந்து மௌரியன் எம்பையர் வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த மௌரியன் எம்பையர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சாணக்கியா பீரியடில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளரிஷ் ஆகுது. அதே மாதிரி ஒரு நிறைய விஷயம் சந்திரகுப்த மௌரியாவுக்காக பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டிங்கே பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக வியக்கிற வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா, சந்திரகுப்த மௌரியாவோட ஹெல்த்தாக இருக்கட்டும், அவர் இருக்கக்கூடிய எல்லா ஆபத்துமாக இருக்கட்டும், அதை வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு சாணக்கியா. ஸோ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியாவுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சின்ன கொஞ்சமாக ஒரு பாய்சன் கொடுத்துட்டு வராரு அப்படின்னு ஒரு ஸ்டோரிஸ் இருக்குது.
அவர் ஏன் அதை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், இன்கேஸ் ஃபியூச்சரில் யாராச்சும் அவருக்கு ஒரு விஷம் வைக்கிறாங்க அப்படின்னா கூட ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்க இம்யூனிட்டி அதை வந்து எடுத்து ஃபைட் பண்ணிவிடும் அப்படின்றதாக இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதைகள் இருக்குது. ஸோ இதிலே என்ன ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியா வந்து சந்திரகுப்த மௌரியாவுக்கு எப்போதும் போல இருக்கிற சாப்பாட்டில் லைட்டாக பாய்சன் வச்சுருக்க சாப்பாடை வந்து அவர் கொடுக்கும்போது அதை சந்திரகுப்த மௌரியா சாப்பிடாமல் அவரோட மனைவி வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க சாப்பிடும் போது இதை தெரிஞ்சுக்கிட்ட சாணக்கியா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனைவி எப்படி இறந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஆனால் அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவரோட ஒய்ஃபை வந்து கொலை பண்ணிவிட்டு கழுத்தை அறுத்துட்டு அவங்களோட குழந்தைய மட்டும் வெளில எடுக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு இது பண்ணும் போது கூட சந்திரகுப்த மௌரியா அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க எதுவுமே கேட்கல. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட பாண்டிங் இருந்திருக்கு, அந்தளவுக்கு அவங்களோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருந்திருக்கு. ஸோ இந்த சந்திரகுப்த மௌரியா எப்படி இந்தியாவை மாற்றினார், எதனால் வந்து நம்ம வந்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரியாக அவர் மாற்றினார் அப்படின்னு சொன்னோன்னா, சந்திரகுப்த மௌரியாவை கரெக்டாக அவர் தான் ஃபைன் பண்ணார், அவர் வந்து கிங்காக மாற்றினார். ஸோ அந்த சந்திரகுப்த மௌரியா வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மௌரியா எம்பையர்ன்ற ஒரு சாம்ராஜ்யம்னு ஒன்று உருவாகுது. அந்த எம்பையருக்குள்ளே தான் யார் வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அசோகா வரார். இன்னை வரைக்கும் அசோகாவோட லெகசி நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா. நம்மளோட நேஷ்னல் எம்பளமாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ளாகில் இருக்கக்கூடிய அசோக சக்கரமாக இருக்கட்டும், புத்திசம் ரிலீஜனாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே என்ன யாரால் ஒரு பெரிய அளவுக்கு ஆணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அசோகானால தான். ஸோ அந்த ஒரு மனுஷன் அன்றைக்கி ஒரு சின்னதாக பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி இன்னைய ஹிஸ்ட்ரியை ஓவராலாக சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட சாதுரியத்தை நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம எதுக்கு எடுத்தாலும் சாணக்கியாவை ஒரு ரெஃபரன்ஸாக கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சென்டம் மேப் UPSC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.